என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மெழுகாய் உருகும் இதயத்தில் உருகாமல் நீ நாவல் பகுதி 17. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். தாமரை வேலை தேடி இறங்கிவிட்டாள். ஏதாவது ஒரு சிறு வேலை கிடைத்தாலும் அந்த வேலையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் நிலை பரிதாபகரமாகிவிடும். ஒன்றிரண்டு சிறு அலுவலகங்களில் வேலை காலி என்ற பலகையை கண்டவள் அங்கு சென்று வேலை கேட்கும் போதுதான் 4 பேர் பார்க்கும் வேலையை ஒருவரை செய்ய வேண்டும் என்றும் ஊதியமும் மிகவும் குறைவு என்றும் அறிகிறாள். அந்த வேலையில் சேர்ந்தால் கிடைக்கும் ஊதியம் அவளது கால்வலி, கைவலி, தலைவலிக்காக மருத்துவமனையில் கொண்டு சென்று கொடுப்பதற்கே சரியாக இருக்கும். அதனால் அந்த வேலைகளை ஏற்க மறுத்துவிட்டாள். இறுதியில் ஒரு துணிக்கடையில் பணியிடம் காலியாக இருக்கிறது என்று கண்டு அங்கு சென்று பார்க்க அவளுக்கு வேலை கிடைத்து விட்டது. பில் போடும் வேலைதான். வேலை கிடைத்துவிட்ட ஆனந்தத்தில் நாளை முதல் வேலைக்கு வருவதாக கூறி அந்த துணிக்கடையில் இருந்து வெளியே வந்தவளுக்கு ஒரு அழைப்பு. செல்லை எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தாள். சஞ்சய் அழைக்கிறான். இவரு ஏன் கூப்பிடுறாரு? நேத்து கூப்பிடும் போதே எனக்கு விவாகரத்து தான் வேணும்னு நான் உறுதியா சொல்லிட்டேன்ல, திரும்பவும் எதுக்காக கூப்பிட்டு தொல்லை பண்றாரு? யோசனையோடு அழைப்பை ஏற்றாள். சொல்லுங்க அத்தான். குரலை கனமாக்கி அவள் கூற, அத்தானு கூப்பிடுறதுல எல்லாம் ஒரு குறைச்சலும் இல்ல. என்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு நீ எவனை கட்டிக்க போற? கூட வேலை பாக்குற எவனையாவது இப்பவே வச்சுக்கிட்டு இருக்கியா? அத்தான், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் விவாகரத்து கேட்டதால உங்களுக்கு என்ன பாதிப்பு? அன்பான மனைவி, அழகான குழந்தை, நீங்களும் அக்கா மேல உயிரா இருக்கீங்க, அக்காவும் உங்க மேல உயிரா இருக்கா. நீங்க பண்ண தப்ப கூட பெருந்தன்மையா மன்னிச்சு ஏத்துக்கிட்டா. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? நீ வேணும் தாமரை. நீ என்னுடைய பொண்டாட்டியா இருந்தும் என்னால உன்னை தொட முடியலன்னு நினைக்கும் போது எனக்கு ஏன் மேலேயே கோபம் வருது. அத்தை, இப்படியெல்லாம் பேச உங்களுக்கு வெக்கமா இல்ல? கோபத்தில் பற்களை கழித்தபடி தாமரை கேட்க, நீ என் பொண்டாட்டி தானே, அப்புறம் நான் எதுக்கு வெக்கப்படணும்? இல்ல அத்தான், நான் உங்க பொண்டாட்டி கிடையாது, உங்க மனைவியுடைய தங்கச்சி. என்னை எப்பவும் நீங்க அப்படிதான் பாப்பீங்கன்னு சொல்லிதான் என் கழுத்துல தாலி கட்டி இருக்கீங்க. சரி, அதை விடுங்க. இப்ப எதுக்காக போன் பண்ணீங்க? உனக்கு விவாகரத்து வேணுமா இல்ல என்னுடைய பாதுகாப்பு வேணுமா? புரியல. நீ என்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி பிரிஞ்சு போயிட்டனா தினமும் உன்னை தேடி ஒரு 10-15 பேராவது வருவானுங்க. வராட்டி கூட நானே அனுப்பி வச்சு உன்னை தொல்லை பண்ணுவேன். விவாகரத்து வாங்கி காட்டி தங்கமலருக்கு தெரியாம உன்னை ரகசியமா எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சு நல்ல ராணி மாதிரி பாத்துக்கிறேன். போனை வைடா பொறுக்கி அப்படின்னு சொல்ல எனக்கு எவ்வளவு நேரமாகும்? வேற எவனாவது ஒருத்தனா இருந்தா நான் அப்படிதான் சொல்லியிருப்பேன். நீங்க ஆனதால பேசாம விடுறேன். அழைப்பை துண்டித்தவள் நேராக வீட்டிற்கு வந்தாள். அவள் அம்மாவும் அஞ்சலியும் ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அஞ்சலி சட்டென்று தங்களிடம் ஒட்டி கொண்டது தாமரைக்கு வியப்புதான். அம்மா, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, உற்சாகத்தோடு கூறியபடியே அம்மா அருகில் வந்து அமர்ந்த தாமரை, அஞ்சலி, நாளையில இருந்து நான் வேலைக்கு போறேன். அம்மா வீட்டுல தனியா இருப்பாங்க, அவங்களை கொஞ்சம் பாத்துக்கோ என்றாள். கண்டிப்பா பாத்துக்கிறேன். அம்மா, உனக்கு எங்க வேலை கிடைச்சிருக்கு? ஒரு துணிக்கடையில. துணிக்கடையிலையா? நைட்டு 10-11 மணி வரைக்கும் வேலை பார்க்க வேண்டியதா இருக்குமே. இல்ல, இது ஒரு பெரிய துணிக்கடை. 9:30 வரைக்கும் வேலை பார்த்தா போதும். ஆனா வீடு வந்து சேரும் போது 10:30 ஆயிடும். அதுக்கு மேல கூட ஆயிடும் பஸ் கிடைக்காட்டி. அம்மா, பசிக்குது, என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க? என்ன பெருசா சமைச்சிட போறேன்? சாப்பாடு இருக்கு, சாம்பார் இருக்கு, பொரியல் இருக்கு, அப்புறம் உருளைக்கிழங்க வறுத்து வச்சிருக்கேன். ரொம்ப பசிக்குதுமா, நான் சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்க போறேன் என்று கூறி எழுந்து கொண்டவள் நெற்றியை சுருக்கியபடியே அஞ்சலியை பார்த்தாள். அஞ்சலி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன தாமரை? நான் காலையில எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லும் போது அப்ப சாப்பாட்டுக்கெல்லாம் எப்படி அப்படின்னு ஏன் கேட்ட? சிரித்த அஞ்சலி, நீ அந்த நேரம் வேலை கிடைக்காம எங்க போக போகுதுன்னு தானே கேட்ட. தாமரை அம்மாவை பார்த்தாள். அவர்தான் ஏதும் சொல்லிவிட்டாரோ? இல்லை என்று அவர் தலையசைக்க, ஆண்டி எதுக்கு பாக்குற? அவங்க எதுவும் சொல்லல. நேத்து நீயும் ஆண்டியும் வீட்டு பொருட்களை எல்லாம் அடுக்கி வைக்கும் போது உன்னுடைய புருஷன் போன் பண்ணார்ல. ஆமா, நீ அவர்கிட்ட கோபமா பேசும்போது எனக்கு விவாகரத்து தான் வேணும்னு சத்தமா சொல்லிட்ட. அந்த நேரம் நான் ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்தேன். நீ உன் புருஷன் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சதும் நான் அப்படியே உள்ள போயிட்டேன். நீயும் உன்னை மீறி சத்தமா பேசிட்டாலும் சுத்தி முத்தி பாத்துட்டு யாரும் இல்லைன்னு உறுதிப்படுத்திட்டு குரலை தாழ்த்தி பேச ஆரம்பிச்ச. அப்பதான் உனக்கும் உன்னுடைய புருஷனுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சது. அவர்கிட்ட இருந்து நீ விவாகரத்து கேக்குறனா அவருடைய காசை கண்டிப்பா வாங்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீ விவாகரத்து கேட்கும் போது அவர் எப்படி உனக்கு காசு அனுப்புவாரு?
அப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? அதுதான் கேட்டேன். தாமரை எதுவும் சொல்லவில்லை. சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. மெல்ல விழிகளை உயர்த்தி அஞ்சலியை பார்த்தாள் தாமரை. இத உன் கணவர்கிட்ட சொல்லிட்டியா? இன்னும் இல்ல, ஆனா இன்னைக்கு சொல்லிடுவேன். நோ, இது அவருக்கு தெரிய வேண்டாம். ஏன்? நான் என் புருஷன்கிட்ட விவாகரத்து கேட்கும் போது நான் ஏதோ தப்பான பொண்ணுன்னு அவர் என்ன தப்பா நினைச்சிட கூடாது இல்லையா? ஓ, நீ அப்படி யோசிக்கிறியா? சரி, நான் சொல்லல. ஆமா, உனக்கும் உன்னுடைய கணவருக்கும் என்ன பிரச்சனை? என்னால அவரை என்னுடைய கணவரா ஏத்துக்கவே முடியல. அதுதான் அஞ்சலி பிரச்சனை. புரியுற மாதிரி சொல்லு தாமரை. எனக்கு அவரை பிடிக்கல, அவ்வளவுதான். இதுக்கு மேல இத பத்தி கேட்காத. என்னால சொல்ல முடியாது. சரி, அதை விடு. கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 4 வருஷம். இன்னுமா குழந்தை இல்ல? நான் தான் சொன்னேனே, எனக்கு அவரை பிடிக்கல. அப்படி இருக்கும்போது குழந்தை எப்படி பிறக்கும்? அவரை பிடிக்கலன்னா குழந்தை எப்படி பிறக்காம போகும்? இது நம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, அதை விடு. உங்களுக்கே இன்னும் குழந்தை இல்ல. எனக்கும் மாறனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல தாமரை. ஆனா ஏன்னு தெரியல, எங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல. இன்னும் ஒரு 6 மாசம் பார்த்துட்டு வேற ஏதாவது முயற்சி செய்யணும். தாமரை ஒன்றும் சொல்லவில்லை. ஆமா தாமரை, உங்க சொந்த ஊர் எது? அவளது அம்மா கோவில்பட்டி என்று கூறும் முன் மதுரை என்றாள் தாமரை. அம்மா புரியாமல் அவளை பார்க்க ஏதோ கஞ்சாடை செய்தாள். சரி அஞ்சலி, ரொம்ப பசிக்குது. நைட்டு சரியா தூங்கவும் இல்ல. நான் போய் சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறேன். வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ரெஸ்ட்ன்ற வார்த்தையை காதால கேட்க கூட முடியாது. தாமரை அவளது அறைக்கு சென்றாள். சிறிது நேரத்தில் உடை மாற்றி சமையல் அறைக்கு சென்றவள் ஒரு தட்டில் உணவை எடுத்துக்கொண்டு நேராக அவளது அறைக்கு சென்றாள். கதவு சாத்தப்பட்டது. போடி போ, நீதாண்டி என்னுடைய தூண்டில சிக்கின மீனு. உன் மேல ஒரு வீட்பழிய சுமத்த எனக்கு அதிக நேரம் எல்லாம் ஆகாது. அதுலயும் நீ உன் புருஷன்கிட்ட விவாகரத்து கேட்டிருக்க பாரு, அதையே எனக்கு சாதகமா மாத்திக்க போறேன். என் புருஷனை பிடிச்சு போய் தான் நீ உன் புருஷன்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்குறேன்னு இங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் நம்ப வைக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அஞ்சலி மனம் ஒரு திட்டத்தை தீட்ட ஆரம்பித்தது. தாமரை வேலைக்கு செல்ல ஆரம்பித்த பிறகு தாமரை மாறன் சந்திப்பு என்பது இயலாமலே போனது. காலை மாறன் அவனது அறையிலிருந்து வெளியே வரும் முன் தாமரை புறப்பட்டு விடுவாள். இரவு அவனும் அஞ்சலியும் படுத்த பிறகுதான் வந்து சேருவாள். இப்படியே நாட்கள் ஓடி மறைய அஞ்சலிக்கு தவிப்பு. இருவரும் சந்தித்துக் கொள்ளவில்லை என்றால் எப்படி இவர்கள் மீது பழியை சுமத்தி தான் இங்கிருந்து தப்புவது? இப்படியே 2 மாதங்கள் ஓடிவிட்டது. பரதன் வேறு அடிக்கடி போன் செய்து அஞ்சலியை உசுப்பேற்றிக் கொண்டே இருக்கிறான். மாறனுக்கு தான் ஏதோ குறை என்று பரதனிடம் கூறியவள் ஏனோ தாமரையிடம் அதை கூறவில்லை. அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி ஆன போது மாறனின் அருகில் வந்த அஞ்சலி, மாறன், எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்கணும், துணிக்கடைக்கு போலாமா என்று கேட்டாள். ஓ போலாமே என்று கூறியவன் அவளோடு புறப்பட்டான். 1-2 துணிக்கடைகளில் ஏறி இறங்கியவள் 8 மணி ஆன போது தாமரை வேலை பார்க்கும் கடைக்கு வந்து சேர்ந்தாள். ஒரு வழியாக 4-5 சேலைகளை எடுத்தவள் பில் பே செய்யும் போது தாமரையிடம் வந்தாள். அஞ்சலியை கண்டு முகம் மலர்ந்த தாமரை, என்ன அஞ்சலி, ஷாப்பிங்கா என்று கேட்டாள். ஆமா தாமரை. ஆமா, வேலை இப்ப முடிஞ்சிடும்ல? கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தபடியே 1/2 மணி நேரத்துல முடிஞ்சிடும் என்றாள். சரி, நாங்க கார் பார்க்கிங்ல உனக்காக வெயிட் பண்றோம், நீ வந்துடு, ஒன்னா வீட்டுக்கு போலாம். ஐயோ அது வேண்டாம், நான் பஸ்ல வந்துடுறேன், நீங்க கிளம்புங்க. அது எப்படி சரிப்படும் தாமரை? நாங்க தினைக்குமா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறோம்? இன்னைக்கு உங்க கடையில துணி எடுத்தோம், நேரம் வேற இவ்ளோ ஆயிடுச்சு. நாங்க எப்படியும் வீட்டுக்கு தானே போறோம், உன்னையும் கூட்டிட்டே போறோமே. இல்ல அஞ்சலி, நீங்க கிளம்புங்க, நாங்க வெயிட் பண்றோம், நீ வந்து சேரு என்று கூறியவள் மாறனோடு கார் பார்க்கிங்கில் தாமரைக்காக காத்திருந்தாள். மாறனும் மறுப்பேதும் கூறவில்லை. அமைதியாக அவளுக்கு காத்திருக்க வேறு வழியின்றி அங்கு வந்த தாமரை அஞ்சலியோடு பின்னிருக்கையில் ஏறிக்கொள்ள மாறன் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தான். கார் அங்கிருந்து புறப்பட்டது. மாறனின் கார் வீட்டு வாசலில் வந்து நிற்க தாமரையோடு இறங்கி கொண்ட அஞ்சலி அது வழியாக சென்ற பக்கத்து வீட்டு அம்மாவை அழைத்து, அக்கா, இந்த நேரம் எங்க போயிட்டு வரீங்க என்று கேட்டாள். இங்கதாம்மா, பக்கத்துல ஒரு உறவுக்காரங்க இருக்காங்க, அவங்கள பார்த்து பேசிட்டு வரேன். ஆமா, நீங்க எங்க போயிட்டு வரீங்க? தாமரையையும் சேர்த்து ஏற இறங்க பார்த்த பெண்மணி கேட்க, சேலை எடுக்க போனேன், 2-3 கடையில எல்லாம் ஏறி இறங்குனேன், ஆனா தாமரையோடைய கடையில தான் நல்ல சேலை, அதுவும் மனசுக்கு பிடிச்ச சேலை கிடைச்சது. அப்படியா? ஆமாக்கா, வரும்போது தாமரையையும் கூட கூட்டிட்டு வந்துட்டோம். நாங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிட்டு இருக்கோம்ல, அது உங்களுக்கு தெரியுமே.
நல்ல விஷயம் தானேம்மா. ஒரே வீட்டுல இருக்கிறதால ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கீங்க என்று கூறிய அந்த பெண்மணி நகர்ந்து செல்ல காரை நிறுத்திவிட்டு மாறனும் வந்துவிட மூவரும் ஒன்றாக வீட்டிற்குள் வந்தனர். மாறன் நேராக அவனது அறைக்குள் சென்று விட்டான். அஞ்சலி தான் வாங்கி வந்த சேலையை தாமரைக்கும் அவளது அம்மாவுக்கும் காண்பித்த பிறகுதான் அறைக்கு சென்றாள். பகுதி 17 நிறைவடைந்தது. பகுதி 18 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.